ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி அரிசி உளுந்து இல்லாமல் ரொம்பவே மொறுமொறுப்பான சாஃப்டான ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது மற்ற தோசை மாதிரி ரொம்ப நேரம் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்கணுன்னு எல்லாம் தேவையில்லை. இதை நினச்சதுமே பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே ரொம்ப பர்ஃபெக்டாகவே செஞ்சுருவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியான ஸ்பைசியான ஒரு சட்னி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரவா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கொள்ளுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசி மாவு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு. நீங்கள் நார்மலாக கடைகளில் கிடைக்கிற இடியப்ப மாவு கூட இதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். முக்கியமாக வறுத்த அரிசி மாவு யூஸ் பண்ணாதீங்க, வறுக்காத அரிசி மாவு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக இது கூட மீடியம் சைஸில் நான் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இந்த ரவா தோசைக்கான மாவை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவு ரவையையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே 1/2 கப் அளவு அரிசி மாவையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 1/4 கப் அளவு கோதுமை மாவையும் சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இது கூட நான் மொத்தமாக 3 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இதை நான் மொத்தமாக சேர்க்க போகிறது இல்லை, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து விட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ இதை கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட இன்னொரு கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தோசைக்கெல்லாம் கரைப்போம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இது நல்லாவே தண்ணியாக இருக்கணும். அதாவது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்தளவுக்கு நாம் செய்ய போகிற தோசையுமே நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போதைக்கு நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா அடுத்த கப்பை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் வரை இதை ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி எல்லாமே உறிஞ்சி ஊறி வரணும். ஸோ அந்தளவுக்கு இதை ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டைமில் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்காக ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு சட்னியை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக 10 காஞ்ச மிளகாயை வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி ஊற வச்சு அரைச்சோம்னா இது நல்லா நைஸாகவே நமக்கு அரைப்பட்டு வரும். அண்ட் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே பாதி எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து அதோட விதையை நீக்கி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த ஈஸியான சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நான் ஊற வச்ச காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி புளிஞ்சு விட்டு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இது கூட எடுத்து வச்சுருக்க புளியையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேர்த்த வெங்காயமும் தண்ணி விடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மையாக அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இதுக்கான தாளிப்பை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 4 பூண்டு இது மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளேவருமே இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கடுகு சீரகம் எல்லாமே பொரியிற அளவுக்கு இதை தாளித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது இது கூட நான் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளுங்க.
இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வர இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அலசி இது கூட ஊற்றி விட்டுக்கொள்ளுங்க. மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்க எல்லாமே வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இதில் இருக்க பச்சை வாசனையும் உங்களுக்கு போயிடும். இப்போ இதோட தண்ணி எல்லாமே நல்லா வற்றி திக்காக கிடைக்கிறதுக்காக நாம் ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், இதில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றி இது நல்லாவே திக்காக வந்திருக்கு. இதுக்கு எண்ணெய் எல்லாம் பிரியணும்னு எந்த அவசியமே இல்லை. இது ஒரு 2 நிமிஷம் நாம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான சட்னி சூப்பராகவே ரெடியாகி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மொறு ரவா தோசையோடு சாப்பிடும்போது இது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கொள்ளுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க இந்த ரவையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாம் சேர்த்த தண்ணியில் இந்த ரவை ஊறி நல்லாவே திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட 3வது கப் தண்ணியையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், தோசை மாவு எந்தளவு தண்ணியாக இருக்குன்னு. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறமா தோசையை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதுக்காக ஒரு தோசை தவாவை சூடுபடுத்தி கொள்ளுங்கள். தவா சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த தவா நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது போல் ஊற்றி விட்டுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இடையிடையே ஓட்ட மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம செய்ய போகிற தோசை நல்லா கிறிஸ்பியாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொறுப்பாகும் வரைக்கும் இதை வெயிட் பண்ணணும். முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா இது அடியில் ரொம்ப டார்க் ஆகிடும், மேலே வெந்திருக்காது. ஏன்னா இதை நம்ம நார்மல் தோசை மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு வேக வைக்க மாட்டோம். ஸோ ஒரு சைடு வெந்ததுமே வெளியில் எடுத்துடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் இது எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த தோசையை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு மொறுமொறுப்பு இல்லாமல் சாஃப்டான தோசை தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடியே வெளியில் எடுத்துருங்க. ஒரு 3-4 தோசை செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் திக்காகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான், ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டியான ரவா தோசை சூப்பராகவே ரெடியாக இருக்குது. இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியுமே இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகள் படி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.